ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, என்னோடய ஆஃப்டர் டெலிவரி ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரே மாதிரி வேலை இருக்காது, மாறி மாறி ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். மோஸ்ட்லி வெயிட் தூக்காமல் என்ன வேலை செய்ய முடியுமோ அதுதான் செஞ்சிட்ருப்பேன். மே மாதத்தில் கூட இந்த அளவுக்கு வெயில் அடிக்கலை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாக்கா ஜூலைலே இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நான் ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா வெயில் நல்லா சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாமான்னு தான் பார்த்தேன், ஆனால் மண்ணெல்லாம் ஈரமாகவே இருந்துச்சு. நேற்று நைட்டே கொஞ்சம் மழை வந்துச்சா, அதனால் மண்ணெல்லாம் ஈரமாக இருந்தது. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலை. செடியில் ஏதாவது காஞ்ச இலை இல்லை தேவையில்லாத ஏதாவது செருது ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல தோட்டத்துக்கு வந்தேன். இது காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி உள்ளே மண்ணெல்லாம் கொட்டி அங்கே தான் சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்க முடியுமான்னு சொல்லி வச்சோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா நிழல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாதாம் மரம், அதுக்கப்புறம் இந்த நந்தி வட்டான்னு நினைக்கிறேன் இந்த செடியோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் இதிலே ஒரு 3 வகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஒயிட்லேயே பிங்கிஷாக லைட்டு பிங்கிஷாக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் லைட் பிங்க்லேயே ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஒயிட் வித் லைட் பிங்க் இது தான் எடுத்தோம். நல்லா இருக்கு, ஆனால் வாசனைலாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஆனால் கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நல்லா மரம் போல் நல்லா பெருசாக தான் வரும், நல்லா நிழல் வரும் அப்படின்றதுக்காக தான் உள்ளவே வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வாழை மரம், அப்புறம் மல்லிக்கொடி. இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி தான் அந்த சின்னதாக நாற்று மாதிரி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வச்சேன், நல்லா மேலே வரைக்கும் இப்போ வந்துருச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு பூ கூட வைக்கல, சீசன் டைமில் தான் வைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஜாதி மல்லி கொடி தான் வச்சுருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் பூ பூக்குது, சின்ன செடியாக தான் இருக்குது, செடியில் கொடின்னு நினைக்கிறேன், நல்லா மேலே வரைக்குமே ஏறுது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா அவரைக்காய் கொடி தான். இது நான் 3வது டைம் வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வச்சப்போ நிறைய அவரைக்காய் காய்ச்சிது, எப்படியும் ஒரு 3 பேஷன் வரைக்கும் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது அந்தளவுக்கு நிறைய பூ வச்சுது, ஆனால் காய் அந்தளவுக்கு காய்க்கல, நிறைய பூச்சி வச்சு நான் கட் பண்ணியே தூக்கி போட்டேன். மருந்தடித்தாலும் அந்தளவுக்கு போகலை, அதனால் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்படியே எதுவும் போடாமல் மண்ணை இன்னும் கொஞ்சம் புது மண்ணெலாம் போட்டு உரம்லாம் போட்டு அதுக்கப்புறம் விதை போட்டேன், நல்லா வந்துருச்சு. ஆனால் இந்த டைமும் பார்த்திங்கனாக்கா நிறைய பூ பூக்குது, ஆனால் காய் வைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வெளியவே காயெலாம் கொண்டு வருவாங்கள்ல, அவங்களே பார்த்துட்டு சொன்னாங்க, மருந்து வாங்கிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு அடித்து விடுங்க, நல்லா காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மருந்தடிக்க அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு இயற்கையான முறையில் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிறைய பூ பூக்குது, ஆனால் காய் அந்தளவுக்கு வைக்க மாட்டேங்குது. பேஸ்ட்டாக நிறைய பூ கீழே தான் கொட்டி கொட்டி போயிடுது, அதனால தான் கேட்குறேன். செடியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பூவெலாம் பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன். காலையிலே துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு மடிச்சிட்ருந்தேன். இந்த துணி மடிக்கிற வேலை எனக்கு இப்போல்லாம் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இருக்கிற வேலையே நிறையா வேலை இருக்கா, இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு நாள் துணி மடிக்கலைனாலும் பார்த்திங்கனாக்கா நல்லா மழை போல் குஞ்சு போயிடும், நாம் தான் மறுபடியும் மடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அப்படி தான் துணி மடிக்காமே விட்டுட்டேன். ஆனால் 3-4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய துணி செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாயெல்லாம் எடுத்து போட்டு உக்காந்து நான் தான் மடித்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சேன். அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அன்னன்னைக்கு துணி அப்பப்போ மடித்து எடுத்துகிட்டு போய் செல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கஷ்டம் இருக்காது. அதுக்கே எனக்கு 1 hour டைம் ஆச்சு அவ்வளோ துணி மடிக்கிறதுக்கு. இதுனா நம்ம 10 minutesல மடித்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாள் அன்னன்னைக்கு துணி நம்ம அன்னன்னைக்கு துவைக்கிறோம், அப்போவே மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutesோடு முடிஞ்சு போயிடும். நம்ம சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் மடித்தோன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு அந்தந்த பிளேஸ்லேயும் வச்சுட்டேன். இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெஸ்ஸு கூட உள்ளவே செட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரில, உள்ளே கை கூட நுழைய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ட்ரெஸ் எல்லாமே பத்தாமல் போயிடுச்சு. இப்போ ப்ளவுஸ்லாம் கூட ஒன்று நான் பிரித்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தான் ஸ்டிச் பண்ணணும். லியா பாப்பா தூங்கிட்டு இருந்தா, லியோனா முழிச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. இன்னும் டியூஷன் போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்குது டைமு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும்.
ஆனால் லியோனாவுக்கு தான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. காலையில் 8:30க்கு ஸ்கூலில் இருக்கிறோமா, அதனால் வீட்டிலேருந்தே 8 o'clock இல்லைனா 7:50க்கெலாம் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா லேட்டில் தான் போய் நிற்பாங்க. அதனாலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிடுவா. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கே 4:30 ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி விளையாண்டுட்டு மறுபடியும் வந்து 6 o'clock வந்து டியூஷன் போயிட்டு 8:30க்கு தான் வருவாள். 8 o'clock வந்து முடிஞ்சிடும். இருந்தாலும் அவங்க டியூஷன் ஆன்ட்டி கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாள். 8:30க்குள்ளே வந்துடுவாள். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாள். இந்த ஸ்டோரிஸ்லாம் ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போவாள். இப்படி தான் அவளோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. என்னோடய ரொட்டீன் சுத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா லியோனாவையும் பார்க்கணும், லியாவையும் பார்க்கணுமா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே மாறி போச்சு. நானும் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் முடியவே இல்லை. பாப்பா எப்போ தூங்குறாங்களோ அப்போ எனக்கு இன்னொரு வேலை வந்துடும். அதனால் இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண முடியாமே இருந்துச்சு. நிறைய ஏதோ திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அழகாக அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி, அதுக்கப்புறம் மாவு, வேறு ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி தான் வைப்பேன். மோஸ்ட்லி வந்து குழம்புலாம் உள்ளே வச்சு மறுபடியும் அடுத்த நாள் சூடு பண்ணிலாம் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அன்னன்னைக்கு திங்ஸை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி முடிச்சுருவோம். தேவையான அளவு குழம்பு எவ்வளோ தேவைன்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நிறையாவும் எனக்கு அந்த அளவுக்கு வைக்க தெரியாது. ஒரு வேளை நிறையா வேணும் அப்படின்னா 2 பாத்திரத்தில் செஞ்சு அப்படி தான் வந்து சாப்பிடுவோம். ஆனால் ஒரேடியாக நிறையா குழம்புலாம் எனக்கு அந்தளவுக்கு வைக்க தெரியாது. அதாவது மீதம் ஆகிற அளவுக்கு நான் செஞ்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணியெல்லாம் சாப்பிடவே மாட்டோம் என்றைக்குமே. நீங்கள் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரேக்கு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜு சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நல்லா விம் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ தான் பார்க்கவே நீட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு. லியோனாவுக்கு டியூஷனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தாங்க. லியாவும் தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்க தூங்கும்போது தான் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். லியோ வந்து டியூஷனுக்கு கிளம்புறனால தான் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணல. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பா. நானும் அதெல்லாம் தடுக்க மாட்டேன், செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தான் விடுவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போத்துலேருந்தே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அது இப்போ வந்து 6 years ஆக போதா. சரி சின்ன வேலை தானே, ஹெவியாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அதை தடுக்கக்கூடாது. நான் செய்கிறேன்னு சொல்லும் போது சரி செய்ய அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணாதானே அவங்க வந்து எல்லா வேலையும் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு அவங்க ஒன்றும் தனியாக செய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் இது வந்து அவங்க நாலேஜ்க்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவள் வந்து என் கூட எல்லா வேலையிலுமே வந்து கலந்துப்பாள். சமையல் வேலை மட்டும் நான் அந்தளவுக்கு வந்து விட மாட்டேன். ஏன்னா அடுப்புக்கிட்டேயும் சரி, கத்தி சரி, இதெல்லாம் வந்து அவகிட்ட விட மாட்டேன். மற்றபடி இந்த வீடு க்ளீனிங்கு, ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கு, மற்றபடி எந்த க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், அதாவது இந்த செடி ஒர்க்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், கார்டன் ஒர்க்லாம் கண்டிப்பாக லியோ வந்துடுவா. அவளுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அந்த வேலையிலலாம். நானும் அதே மாதிரி தான். அவளை வந்து இதை செய்யாத அதை செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவள் வந்து செய்கிறாளா, வந்து செய்யலையோண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு மேலேயும் டவல்லாம் போட்டு லியோவோட உண்டியல், அதுக்கப்புறம் நட்ஸ் பாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து மேலே அடுக்கி வச்சுட்டேன். இப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்குது அந்த இடம். சில விஷயங்கள்லாம் என்ன தான் பண்ணாலும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறது இந்த டேபிள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வாரத்துக்கு எப்படி ஒரு 2 தடவையாவது இந்த டேபிள் கிளாத் வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. என்ன தான் வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒன்று வச்சு கீழே ஊற்றி மேலே ஊற்றி ஃபுல்லாக வந்து டேபிளே நாஸ்தி பண்ணிவிடுவாங்க. அதனாலே வாரத்துக்கு 2 தடவை வந்து இந்த டேபிள் கிளாத் வந்து மாற்றிடுவேன். லியோ வந்து டியூஷன் போயிட்டாலா, அதுக்கப்புறம் தான் வந்து வீடெல்லாம் பெருக்கி மாப்லாம் போட்டேன். லியா வந்து இன்னும் எழுந்திரிக்கல, அதனால் இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். என்னோடய ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டெய்லியும் போயிட்டுருக்கு. இதே மாதிரி ரொட்டீன் ஒர்க்கு தான். டெய்லியும் வந்து வீடு பெருக்கிறது, துடைக்கிறது. ஏன்னா பாப்பா வந்து கீழே பாயிலெல்லாம் வேறு போடுறோமா, அதனால் டெய்லி எப்படியும் மாப் போடுற மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் என்னோடய ஒர்க் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.